त्रिनाथ समाधि, क्योंकि मेरा जैसा आदमियों की सेवा करता है. என்னையா பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். சண்டையா? சகடா மட்டும் இல்ல, மனசு விட்டு போச்சு. சரி, நம்மகிட்ட என்ன குறைச்சல்? இந்த பல்லு இருக்குது, இந்த பல்லு தவிர என்ன குறைச்சல்? அப்ப கூட நம்ம பீவி வேற நாள் கூட தோசை வச்சிருக்குது. நமக்கு இருக்கிற துட்டுக்கும் நம்ம बीवी கூட कार மேலே आराम से போக வேண்டிய ஆளு ஆட்டோ மேலே போதும். கிஸ்மத் மனசு விட்டு போச்சு, நம்ம பேர் ஆட்டோ அமர்த்தலாம் ஆகி போச்சு. सरस 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 जल्दी आओ. सरस नम கையில இருக்கிற துட்டுக்கு ஒன்ன மாதிரி 1000 லட்சம் கிடைக்கும். ஏக பத்னி விருது தெரியுதா? அது போல நானு ஏக வேஷ்ய விருது. சதஸ் நீ நம்ம பத்னி விட உண்மையா இருக்கணும். क्योंकि நம்ம மார் மேலே சாஞ்சு நீ நம்மளே மட்டும் தான் நினைக்கணும். लेकिन நம்ம பத்னி நம்ம மார் மேலே சாஞ்சு வேறொரு ஆள் நினைக்கணும். மன்னிச்சிடியா, நானும் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைக்கிறேன். எங்கடா போச்சு? அடக்கு சரசு, இதை கொடுத்துட்டு போகவா வந்த? ஆமா, பொடி டப்பிய கொடுத்துட்டு போக மட்டும்தான் அது போய். பின்ன வந்தது பொடி விஷயம் இல்ல, வாழ்க்கை விஷயம். உள்ள வாயா. உட்கார். நீ சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்த்தேன். நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே தீட்டுப்பட்டு கிடக்கு. திரிந்து வாழ முயற்சி பண்ணலாமேன்னு தோணுச்சு. உனக்கு நான் துணையா, எனக்கு நீ துணையா? சரசு, ஆனா நீதான் இன்னொரு வாட்டி நல்லா யோசனை பண்ணிக்கணும். எதை பத்தி? காய்கறி விக்கிறவ முந்தான முடிச்சு கொண்டு இருக்கிற ரூபா நோட்டை பார்த்திருக்கியா? அழுக்கு பிடிச்சி, நாத்தம் பிடிச்சி, ஓரமெல்லாம் கசங்கி போய் மடிப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குமே. அப்படிப்பட்டவனா? யோசிச்சுக்கோ. ரூபா நோட்டு என்னதான் கசங்கி இருந்தாலும் பேங்க்ல கொடுத்து புதுசா மாத்திக்கலாமே. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஞானம் வந்துச்சு? மரத்துக்கடியில ஒண்ணும் வரல, இன்னொருத்த மார்பிள சாஞ்சிட்டு இருந்தப்பதான் வந்துச்சு.
நான் தானே பொடி போட்டேன். ஆம்பளைங்க செய்யற தப்புக்கெல்லாம் பொம்பளைங்க நாங்க அனுபவிக்கணுங்கிறது தானே எங்க தலையெழுத்து. இங்க பாத்தியா புது வாழ்க்கை எங்க தொடர்ந்து கேட்க வந்துச்சியா? மூஞ்சி மேலையா? என்ன எழுதிருக்கு இதுல? மீண்டும் வருக அப்படின்னு எழுதிருக்கு. அத்தை கொண்டு போய் கண்ணாடி எழுத வச்ச, வேற இடமா கிடைக்கல உனக்கு? இங்க வர்றதெல்லாம் போறப்ப தலைவாரம் போக மாட்டான் பாரு, அப்ப படிச்சுதானே தீரணும். அதுக்காக தான். முதல்ல அடி போ, முதல்ல அடி. என்ன கூப்பிடுற? என்ன டான் கூப்பிடு. எதுக்கு? அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் இறக்கி வச்சுடேன். என்ன எப்படி குளிச்சுக்கிட்டு? என்னவா? அதெல்லாம் மூணாவது குளிச்சு வெக்கமா இல்ல உனக்கு? அட வீட்டுல நீ தானே இருக்க. அம்மா தாயே, முதல்ல நீ வெக்கப்பட தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீ கத்துக்கிறது எல்லாம் முதல்ல மறக்க கத்துக்கணும். அப்புறம் என்ன கத்துக்கணும்? அப்புறம் உடம்பு பூரா மூடிக்க கத்துக்கணும். சரி பிராணநாதா, கதவை சாத்திக் கொண்டு முதலில் தாங்கள் வெளியேறுங்கள். பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரின். இது கற்பின் சிறப்பை பத்தி சொல்லுது. ஈஸியா சொல்றிய? இதெல்லாம் நீ முன்னாலே படிச்சிருக்கியா? கண்ணு கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி கற்ப பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட சிறப்பை பத்தியே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவு, பணம் மட்டும் இருந்துட்டா கற்பென்ன எல்லாத்தையுமே காப்பாத்திக்கலாம்ல? ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ எல்லா பணக்காரியும் கற்போட இருக்காங்கிற? பின்ன நான் அனுபவத்தை சொல்லிட்டா, ஒரு பெரிய பணக்காரன் ஏதோ அரசியல் தகராறு, அந்த பணக்காரனை நல்லா கவனிக்க சொல்லி அவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு கைக்கூலி கொடுத்து அனுப்பி வச்சான். நானும் அன்னைக்கு ராத்திரி அந்த பணக்கார வீட்டுக்கு போனேன். படுக்கையில இருந்தா செம்ம பிடிச்சேன். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன். மோட்டா ஆளு மடக்கிட்டான். அப்புறம் என்ன கட்டி போட்டான். விஜயா, போலீஸ்க்கு போன் பண்ணு. என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் போலீஸ பிடிச்சு கொடுத்தா தான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க திருட்டுத்தனமா வந்தது அவ மட்டும் இல்ல, நீங்களும் தான். இங்க இருந்து போலீஸ்க்கு போன் பண்ணா நீங்க இங்க இருந்ததெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போய் நம்ம கள்ள தொடர்பு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணுமா? அப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றபடி செய்வோம். ஆமா, பணக்காரி அவையே சோரம் போனா. நீ வயிற்றுக்கோசரம் போன, அவள் கொழுப்பு போனா. ஆனா பேசி பாருவ கிட்ட ஒரிஜினல் பத்தினி மாதிரி பண்பை பத்தி 4 பூரா பேசுவா. இந்த மாதிரி தமாஷ் நீ பாத்திருக்கியா? சொல்லட்டா? சொல்லு சொல்லு. ஒரு நாள் ஒரு புது கிராக்கி என் கூட 8 மணி வரைக்கும் இருந்துட்டு வெளியே போனா. எதிர்த்தப்பல இன்னொருத்த வந்தான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துட்டானுங்க. ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டானுங்க. ஏன்? சந்திச்சுக்கிட்டுதான் அப்பனும் புள்ளையும். ரகலதான் சண்டை மண்டை உடஞ்சது அப்பனுக்கும் பிள்ளைக்கும். எதை பத்தி தெரியுமா சண்டை? என் வீட்டுக்கு வந்தது பத்தி இல்ல. அப்பம் கொடுத்ததை விட புள்ள 5 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டானா.